ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ப்ரோ சேனல். நம்ம பார்க்க பார்த்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெல்மெட் கிளீனர் ஒன்று வாங்கினோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ரியலாக எப்படி இதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஓல்டு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளாஷ் போர்ட் உள்ளெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். இந்த ஆக்சுவலாக 2-3 நாள் எடுத்து துவைச்சாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, எல்லாம் டஸ்ட் இருக்குதா? ஸோ நம்ம வாங்கின இந்த கேஸ்ட்ரால் ஆல் இன் ஒன் ஹெல்மெட் கிளீனரை ரியலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஆல் இன் ஒன் கிளீனர், பழைய ஹெல்மெட் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. இதோட இந்த கண்ணாடிலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். இதில் ஆக்சுவலாக கேமராவில் கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது, இப்போ தெரியும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், உள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ப்ளஸ் உங்கள்கிட்ட மைக்ரோ ஃபைபர் ஏதாவது துணி இருந்தால் ஒன்று எடுத்துங்க, இந்த மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரி வெட் டிஷ்யூ மாதிரி ஏதாவதுன்னா அதை எடுத்துக்கலாம். ஓகே, இதை அப்ளை பண்ணிவிடுவோமா? இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குளிக்குங்க. இதை அப்போ தான் இது உள்ள கெமிக்கல் நல்லா கலந்துக்கும். கலந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியதுதான். வாசம் நல்லா இது, கவரேஜ் சூப்பராக நல்லா கிடைக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுவோம். வெளியே அப்ளை பண்ணியாச்சு, உள்ள அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த வெட் டிஷ்யூ இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் நீங்களே கூட எடுத்து அப்ளை பண்ணி விடலாம் நல்லா. ஆக்சுவலாக இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்றேன். அந்த கொஞ்சம் போட்டதுக்கு எவ்வளோ நல்லா இது கொஞ்சம் நல்லா பிசு பிசு தன்மை இருக்குது. தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் தேய்ச்சி எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஜம்ஸ்லாம் கொண்டுடும். அதில் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவை இருக்காது. உங்களுக்கு லைவாக தான் ஓடுது, இது எல்லாமே அன்கட் வீடியோ தான். ஏழு வருஷம் ஆச்சு வாங்கி, இப்போதான் தொடங்கிறோம். போட்டேன், இதை எடுத்துக்கலாம். நான் கீழே தொடங்கினேன்னு பார்க்காதீங்க, வீடியோக்காக ஃபுல் கவர் ஆகிறதுக்காக வச்சு எழுதுறேன். டேபிள்லாம் இல்லை வீட்டில். தொடச்சா அழுக்கு போகுது பாருங்க, இது ஆக்சுவலாக அழுக்குதுதா.
ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தொடச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைவாக தொடச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுருவோம். நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். பாஸ் பண்ணி ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், திருப்பி நான் அடிச்சு விட்டேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி இது பண்ணணுன்றதுக்காக காட்டுறதுக்காக. இப்போ ரெண்டாவது அடிச்சு விட்டோம்னா அப்படியே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகுது பாருங்க. இதை பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிக்க பாருங்க தானே. அப்படியே இங்கே ட்ரை ஆகுது, இங்கே எது வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிக்கினே வருது பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நல்லா இதுவாகிடும். நான் திரும்பி அடிச்சு விட்டேன், சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. உங்களுக்கு வைப் பண்ணி காட்டினேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு துடைக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபோம் இருக்காது. அதனால தான் இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு நல்ல ஷைனிங் இருக்குது இதில். தொட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடுது. இதில் ஆல்கஹால் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடுது போல். இங்கே பாருங்க, இதில் போடுறேன் பாருங்க. இங்கே இதில் கில்ஸ் 99% ஜெம்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் த ப்ராடக்ட். 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஊற வைக்கணுமா, ஊறத்துக்கு விடணுமா. அப்புறமா கேஸ்ட்ரால் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நான் வேணால் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோட இந்த கேஸ்ட்ரால் ஆல் இன் ஒன் ஹெல்மெட் கிளீனர் இதோட இதுவும் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தொடச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணால் ஃபுல்லாக இது ஆகிடும். அபோவ் 50 மைக்ரான்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட் இந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது இது வந்து வெட் டிஷ்யூ மாதிரி இது அந்தளவுக்கு செட் ஆகலை. பட் இது நல்லா இருக்குது. இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிறது தான், மைக்ரோ ஃபைபர் மாதிரி. இது நல்லா இருக்குது துடைக்கிறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் காலியாக போச்சு. ஒரு 3 to 4 டைம்ஸ் தான் இது யூஸ் ஆகும் போல. கொஞ்சம் நல்லா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வச்சு அடிச்சிங்க அப்படின்னா ஃபுல் கவரேஜ் கிடைக்குது. கிட்ட வச்சு வச்சா ஒரு மாதிரி அப்படியே சரன்னு போய் இது வரும். சரி, ஓகே, நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கல்ல, இப்போ ஃபுல்லாக எல்லாம் அப்படியே கீழே இறங்கியே வந்துச்சு பாருங்க. ஃப்ரண்ட்டில் ஆல்மோஸ்ட் அதே சுத்தம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்படி ஒயிட் மட்டும் பண்ணால் போதும். லைட்டாக ஒரு மாதிரி ஆயில் பீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கூலாண்டு போட்டு க்ளீன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக பல துடைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவை தான் சாவடிக்கும். ஸோ நீங்கள் இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி விடலாம். நம்ம அழுக்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேங்காய் பொறுத்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. பலன்னு உள்ளே வரும், ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு. உள்ளே இந்த இடம்லாம் அழுக்காக இருந்தேன். துவைச்சதுனால அவ்வளோ அழுக்கு வரல. இது அன்கட் வீடியோன்றதுனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே ரியலாக துவைச்சா எப்படி இருக்கும். நான் அவங்க வீடியோவை கட் பண்ணிட்டு எதாவது பண்ணலாம் இல்லையா. நம்ம ஆளுங்க அது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். நோ கட், நோ எடிட்டிங். அந்த 5 நிமிஷம் ஊறின டைம் மட்டும்தான். அவ்வளோ நேரம் ஊறுறத வேடிக்கை பார்த்துல பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் குறைக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறீங்க.
ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான், வாங்கலாம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னுடைய ஹெல்மெட்டுக்கு ரொம்ப நாளாக தேடின ஒரு ப்ராடக்ட். பெஸ்ட் 125 ml 250 ரூபா. ஆஃபரில் 225 ரூபா. கொஞ்சம் அதிகம் தான், பட் இது ஓகே. ஏர் ஃபால்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் பாருங்கள். முன்னாடியும் பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள். பல பல்லுங்குதா. அப்படியே 100% பூசி மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மேலே அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லை. நான் லைட்டாக அந்த ஒரு குழப்பு தன்மை, இந்த சோப்பு தண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சோப்பு தண்ணி ஸ்மெல் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்பயும் அது போட்டு பண்ணால் சோப்பு தண்ணி வருது பாருங்க. இந்த ஃபோம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி போட்டு கழுவ முடியாதுல்ல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.